தேர்ஸ்டே மார்னிங் எப்பயுமே தேர்ஸ்டே நான்வெஜ் செய்ய மாட்டோம். ஸோ அதனால இன்னைக்கு வெஜ் தான். ஆல்ரெடி அம்மா வெண்டைக்காயும் சேப்பங்கிழங்கும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சுட்டு மோர் குழம்பு செஞ்சுட்டு சேப்பங்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சேப்பங்கிழங்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரியல. இந்த மோர் குழம்பு செய்கிறது ரொம்பவே சிம்பிள். செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசியும் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காவை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் தேங்காய், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற மாதிரி பச்சை மிளகா, ஊற வச்சிருக்க அரிசி, பருப்பு, அது கூட கொஞ்சமா சீரகம், மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சு வச்சுக்கணும். ரொம்ப ஃபைனா அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ புளிக்காத தயிர் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து அதுல வந்து சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் அதுல ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே மல்லி இலை போட்டு ஸ்டவ்